நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். தமிழ்நாட்டினுடைய மின் கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக 15,032 கோடியில 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க போறோம் அப்படின்ட்டு தமிழக முதலமைச்சர் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின் பழுதுகளை சரி செய்திட 15,058 மின் பணியாளர்களை புதுசா பணியமர்த்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே சென்னை மாநகர பகுதியில் மட்டும் 2,275 கோடியில மின் விநியோக கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புல 38,000 கோடியில 15,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு. தூத்துக்குடியில கப்பல் கட்டும் அதிநவீன தளம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு சம்பந்தமான புதிய தகவல்களை அடுத்து நம்ம பார்த்துடலாம். HDKSOE அப்படிங்கிற நிறுவனத்துல உயர்மட்ட அலுவலர்கள் சந்திப்பு நேற்று நடந்திருக்குங்க. இந்த சந்திப்புல புதுசாக தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில கப்பல் கட்டும் நிறுவனம் அமைக்கிறதுக்கான பணிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக ஹூண்டாய் நிறுவனத்தின் கப்பல் கட்டும் தளத்தை விரைவில் தொடங்க போறாங்க. அடுத்த அறிவிப்பு விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் சம்பந்தமா வெளியாயிருக்குங்க. இது என்ன அறிவிப்பு அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல புதிதாக விண்வெளி ஏவுதளம் மையம் அமைய இருக்குதுங்க. இந்த மையத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கான ஒப்பந்தத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை ஏவுகணை தளத்திற்கு வழங்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழிற்பூங்கா மற்றும் ஏவுகணை வாகன கூறுகளையுமே இந்த நிறுவனம் உற்பத்தி பண்ண போறாங்க. இதற்கான நிலத்தை தான் தமிழக அரசு அந்த நிறுவனத்திற்கு வழங்கியிருக்காங்க. கூடவே கட்டடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகளுமே தமிழக அரசு அதுல செஞ்சு தரதா உறுதியளிச்சிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.